ஊர்பட்டி பெரிய மந்த ஏயா என் குடும்பத்தை எப்படி சோதிக்கிற? இந்த வீட்டுக்குன்னு சிங்கம் மாதிரி இருக்கிற எங்க வாரிசு அவன். எங்க குடும்பத்தோட உயிர் நாடியே அவன் தானையா. அவன் உசுருக்கு ஒரு ஆபத்தை கொடுத்து ஏயா என் குடும்பத்தை எப்படி சோதிக்கிற? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன பாவம் செஞ்சோம்? தினம் தினம் உன்னைத்தானே மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூச்சுக்கு 300 தடவை உன் பேரை தானே சொல்லிக்கி இருக்கோம். எங்களை இப்படி சோதிக்காதையா. என் பேரனுக்கு துணையா நீ தான் இருக்கணும். மலை போல எந்த ஆபத்து வந்தாலும் அது அவனை நெருங்காம நீ தான்யா பாத்துக்கணும். என் பேரனுக்கு நிழல் போல அவன் கூடவே இருந்து என் பேரனை காப்பாத்தி குடியா, காப்பாத்தி குடு. மாப்பிள 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 நடந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா மாமா? கேள்விப்பட்டுதான் மாப்பிள வந்தோம். ஐயோ தம்பி, அப்பதான் எங்க இருக்காங்கப்பா? அப்பதான் அந்த பூஜாரில இருக்காங்க. வாங்க மாமா வாங்க. வாங்க வாங்க. நீதாயா காப்பாத்தி கொடுக்கணும். அம்மா. வசந்தி. அடியே வசந்தி, உன் மருமவனுக்கு என்னாச்சுன்னு பாத்தியா? நாம யாருக்கு என்னடி கெடுதல் பண்ணோம்? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? தெரியலையேம்மா. என் பேரன் காட்டுக்குள்ள போயிருக்கான். யானை இருக்கு அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி. எங்களுக்குமே அந்த செய்தி பார்த்ததுல இருந்து ஈரக்கொலையே நடக்குது, தலையெல்லாம் சுத்துதுப்பா. அதே உங்களை உடனே பாக்குறதுக்காக வந்தோம். டிவில ஏதாச்சும் நல்ல செய்தி சொன்னாங்களா? இல்லையடி. அப்படி ஏதாவது நல்ல செய்தி வரும்னு தானே நான் சாமியை கும்பிட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த நல்ல செய்தியும் வரலையே. அம்மா நாம எல்லாம் சேர்ந்துனா கொடைக்கானல் கிளம்பி போலாமா? இங்க இருந்து கதை கதைன்னு இருக்கிறதுக்கு அங்க போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் அதைத்தான் கேட்டேன். ஆனா ராசாங்கம் மேற்கொண்டு யாரும் இங்க வராதீங்க, வேற யாரும் காட்டுக்குள்ள போக முடியாது, இங்க வர்றதுக்கு தடை போட்டு வச்சிருக்காங்க. அதனால யாரும் பதட்டப்படாம வீட்லயே இருங்கன்ட்டான். ஐயோ, என் மகன் வார்த்தையை மீறி நான் எங்கிட்டு போறது? அண்மை செய்திகள். அமைச்சரின் மருமகள் தமிழ்செல்வி யாருக்கும் தெரியாமல் கணவரை தேடி அவரும் காட்டுக்குள் சென்றுள்ளார்.